ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் புண்ணியாஜன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஏன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து 1 மந்த் ஆச்சு. ஏன்னா டெலிவரிக்கு போகும்போது நான் வந்து சாமியை பார்த்துட்டு போனது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிட்டுவை கூட்டிகிட்டு வந்து நம்ம சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, நமக்கு வந்து பையனாக பிறந்தா முருகர் வந்து நமக்கு துணையாக இருக்காரு, ஸோ முருகர் பேரையே வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி முருகராகவே எங்களுக்கு பிறந்துட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு கோயிலுக்கு பூ எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தப்போ கூட முருகர் வந்து அந்த பூவை வந்து கீழே போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிட்டுவை வந்து சாமி காலடியில் போட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே மாதிரி குழந்தை பிறந்து 1 இயருக்கு வந்து நம்ம வந்து கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஐயர் சொன்னதுக்கப்புறம் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.